மக்களே, வெல்கம் டு நிதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், நவராத்திரி ஸ்பெஷல் கொலு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் கொலு பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கொலு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு கொலு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எஸ், அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம் கொலு பார்க்கறதுக்காக. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் கொலு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் இந்த நிதி லைஃப் ஸ்டைல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இதை நான் ஒரு vlog-ஆ தான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் கொலு வீடியோ போட்டிருந்தேன். அப்போவே எல்லோரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த இயரும் உங்கள் எல்லாருக்கும் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு போய்ட்டு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியாச்சு. உள்ளே போனோடனே சந்தனம், குங்குமம், பூலாம் கொடுத்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான வெல்கமிங் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் கொலு எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு இதுலேயும் தனித்தனியான ஸ்டோரிஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ உள்ள நம்ம யாருமே பெருசாக கொலு பார்க்குறது இல்லை, பட் நம்ம வீட்டுக்கு போய் பார்க்குறதுல ஷைனஸ் கூட இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கொலுவை பார்க்கலாம். ப்ளஸ் இதில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இது எல்லாமே நான் இங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய தெரியும். இது எல்லாமே நீங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோட மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே நானே உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குமா? இதை ரசித்து இதை ஒரு வருஷமும் செட் பண்ணுற நம்மளோட அங்கிள் இருக்கார். ஸோ அவங்க இது எல்லாமே உங்களுக்கு இதோட ஒரு ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெளிவாக எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. நம்ம வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க இந்து மதத்தினுடைய இதை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் அப்பையிலேருந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். 10 நாள் 9 நாள் வச்சுருக்கோம். 10ஆவது நாள் இதை இது பண்ணிடுவோம். இது மாணிக்கவாசல் சிவபுராணத்தில் சொன்ன டைப்பில் இங்கே கொலு அமைச்சிருக்கோம். மாணிக்கவாசல் ஃபுல்லாகி கூடாது பல்விருக மயின்னு முதல் எல்லாம் அந்த பிறப்பெல்லாம் பிறக்கிற மாதிரி அந்த ஸ்டெப்பில் வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் மனிதராக பொறுப்பு எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்மளை விட பெரியவங்க இருந்தெல்லாம் அதுக்கப்புறம் அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரமாக வச்சுருக்கோம். எல்லாருமே அவதார புருஷர்கள், மனிதராக தோன்றி இவங்கெல்லாம் அவதாரமாக தெய்வமானவங்க, இவங்களோட ஐக்கியமானவங்க அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுருக்கோம். இப்போ முதல் புத்தர் ஃபஸ்ட்டு புத்த அவதாரம், அதுக்கப்புறம் மாதா இயேசு, மூவர்ணி நம்பி செல்லவர்கள், திருவள்ளுவர் வச்சுருக்கோம். சம காலத்தில் உள்ளவர் அவையாரும். நம்ம தமிழில் கணக்கு பண்ணுறது திருவள்ளுவர் ஆண்டுன்னு தான் கணக்கு பண்ணுவோம். கிறிஸ்தவ 3 வச்சு பிரிப்பாங்க. இங்கே அம்பாவை 9 நாள் ஆவாகனம் பண்ணி சாமி கும்பிடுறோம். லட்சுமி அம்சமாக அங்கே குடிப்படியில் அதை வச்சுருக்கோம். பசு, துளசி மாடாகலாம் 2 ஆழ்வார்களையும் இந்த ஸ்டெப்பில் வச்சுருக்கோம். கருப்பு சாமி எந்த தெய்வமாக இதை வச்சுருக்கோம். அலமீது மங்கையோட வெங்கடாஜலபதி சேவை சாதிக்கிறார். அனுமன் கருடனோட சேவை சாதிக்கிறாங்க. ஐயப்பன் வச்சுருக்கோம். முருகன் வள்ளி தேவசேனரோட இருக்கும். அம்பாள் வச்சுருக்கோம். அவங்க பைரவர்கிட்ட தான் அந்த சாவியை கொடுக்குறோம். கடைசியாக பைரவர்கிட்ட தான் அந்த சாவியை போகும் அப்படிங்கிற. ஐகிரிவர்கிட்ட தான் இது சரஸ்வதி தேவியை இது பண்ணுற மாதிரி பிரார்த்தனை பண்ணுற மாதிரி. அம்மா லட்சுமி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஐகிரிவர் குழந்தைங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. நடராஜர் தத்துவம், நடராஜர் வச்சுருக்கோம். லிங்க தத்துவம், சிவனுடைய லிங்க தத்துவம் லிங்கம் வச்சு நடராஜன் வச்சுருக்கோம். அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தரார். சிவன் பாடி சக்தி கரியா. அடுத்த திரிபுர சுந்தரி பாலாம்பிகைன்னு அம்பாளை வழிபடுறது. அது பெருமாள் பள்ளிக்கொண்டு சயன திருக்கோலம். அவருடைய இது 10 அவதாரங்களையும் அங்கே மெய்ப்படுத்திருக்கோம். அந்த படியில் இங்கே 30 தேவியர்கள் அவங்களோட கணவனோட இருக்கிற மாதிரி. பிரம்மா, விஷ்ணு, அழைத்தல், அழித்தல் 3 பேரும் வச்சுருக்கோம். விநாயகர் அங்கே வச்சுருக்கோம். இவங்களோட படிப்படியாக மேலே ஏறி ஐக்கியமான சிவனோட அப்படிங்கிற இதில் வச்சுருக்கோம். யாராருக்கு பிறக்கணும், பூமியில் எங்கே பிறக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அது நமக்கு தெரியாது. இறைவன்
யாராருக்கு பிறக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன கர்மா பண்ணணும் அப்படிங்கிறதும் முடிவு பண்ண முடியாது. எப்போ போகணுங்கிறதும் நம்ம முடிவு பண்ண முடியாது. எல்லாம் இறைவன் செயலுங்கிற ஸ்டெப்பில் இந்த அடி வச்சுருக்கோம். இது வந்து புத்தருடைய உபதேசம். கிருஷ்ணரை கட்டி போட்டிருக்கோம். எங்கள் அன்புக்காக இங்கே கட்டுண்டு இருக்கார். குரலிலே யசோதனிலே கட்டி போட்ட கிருஷ்ணன் எங்கள் அன்புக்காக இங்கே கட்டியிருக்கார். சித்தியார் கடவுள் பெருதல். இது தஞ்சாவூர் பெருமைகள்லாம் இதில் வச்சுருக்கோம். வீணை, தஞ்சாவூர் ஓவியம், தலையாட்டி பொம்மை, பொய்க்கால் குதிரை, இதெல்லாம் தஞ்சாவூருடைய பெருமைகள். விஸ்வகர்மா தான் எல்லா கோயிலும் கட்டுறது அப்பெல்லாம். அதனால் விஸ்வகர்மா ஆணையினால இந்த கோவில் குழு ஒன்று வச்சுருக்கோம். பொய் மெய்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அது இதை வச்சுருக்கோம். குழு சீனிவாச பெருமான் முருகனுடைய பிறப்பை சித்திகை பெண்கள் வளர்க்குற மாதிரி. கஜேந்திர மோட்சம் விஷ்ணுல வைணவத்தில் கஜேந்திர மோட்சம் சிறப்பானது. கஜேந்திர மோட்சம், கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்து பெருமாள் இது பண்ணுறாரு. ராமாயணத்தை மீட்படுத்தி பரதன் சத்துருக்கனோட ஹனுமன் சேவை சாதிக்கிறார். இங்கே பீஷ்மர் அம்பு படிக்கையில் படிச்சிருக்கார். இது ராமாயணம் மகாபாரதம் இதிகாசத்தை மீட்படுத்துறதுனால ராஜராஜ சோழன் இது வந்து பெரிய கோயிலை கட்டினது வராகி இது பண்ணி அந்த இதில் ராஜராஜ சோழன் வராகியை கணக்கிற மாதிரி கீதா உபதேசம். இது கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ணன் என்னென்ன பண்ணார். மந்திரமலை தூக்கிறது, நர்த்தனம், காளிங்க நர்த்தனம், அரக்கிய பண்ணதுன்னு அவங்க கிருஷ்ண லீலைகள். எல்லாம் மண்ணினாலேயே செய்யப்பட்டு மண்ணுக்கே போயிடும்ங்கிற கான்செப்டில் அந்த குழு வைக்கணும். எல்லாமே பூமியிலிருந்து வந்து பூமிக்கே போயிடும் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த குழு வைக்கணும். இறைவனுடைய ஐக்கியமாக எல்லாமே அப்படிங்கிற கான்செப்ட். எஸ், எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக சொன்னாங்கல்ல. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம அந்தந்த ஸ்டோரிக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க பார்க்கறதுக்காக. இவங்க எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ப்ளஸ் எங்கள் ரிலேட்டிவ் தான். அண்ட் எங்கள் அப்பாவும் வந்து கொலுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சாப்பா கொலு? எங்கள் அப்பாவும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நவராத்திரி கொலு ஸ்பெஷல்னாலே இந்த மாதிரி ஏதாவது நெய்வேத்தியம் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி கேசரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்னை வீடியோ எடுக்க சொன்னாங்க, நல்லாயிருக்கு சூப்பராக அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டான 2 பாட்டியோட எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அவங்களும் க்யூட்டாக வந்து ஹாய் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண இந்த மாதிரி கொலு பார்க்க போனாலே வந்து ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஃபீலாக இருக்கும். இங்கே நிறைய வந்து சாமியெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி அண்ட் பியூட்டிஃபுல்லான கொலு பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.